யார் பிறருக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் எவர் உலகை தூரமாக்குகிறார் அவர் உதவி செய்ய என்பதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் வலைதளத்தில் ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறார். நான் கொரோனா பீரியடில் எனக்கு COVID-19 வந்தது. நான் மிகவும் பலகீனமானவனாக இருந்தேன். அனைத்து அவசர உதவிக்கும் சொல்லும் பொழுது எவருமே வரவில்லை. ஆனால் ஒரு டாக்ஸி டிரைவர் மட்டும் என்னிடத்தில் வந்தார். அவர் என்னை அழைத்து கொண்டு ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றார். என்னை சேர்ப்பதற்கான அட்மிஷனை அவரை 4-5 மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதற்கு முன்னதாக ஒரு மருத்துவமனை தான் எனக்கான அட்மிஷன் கிடைத்தது. என்னை சேர்த்த அடுத்த கணமே எனக்கு அருகாமையிலிருந்து ஒருவர் அந்த நோய் மூலமாக இறந்த செய்தியை நான் பார்த்தேன். அப்படியானால் அந்த ஒரு பொழுது மட்டும் அவர் என்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் இறந்திருப்பேன் என்பதாக கூறி அந்த நபர் யார் என்பதாக கூறுவது அந்த பெண்மணி கூறிய வார்த்தை. அவர் இஸ்லாமியர் என்பதாக அந்த பெண்மணி கூறினார். அப்படியானால் அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் அப்படியாகத்தான் செயல்பட்டோம். கொரோனா நேரத்தில் எல்லாம் இஸ்லாமிய சமூகம் முன்னின்று செயல்பட்டது என்று சொன்னால் காரணம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு உலக நோக்கம் இல்லை. இதை செய்வதால் தன்னுடன் பிறந்தவர்கள் அந்த நோயின் காரணமாக இருந்த போது கூட அவர்கள் அடக்கம் செய்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் முன்னின்று அடைக்கிறது என்று சொன்னால் காரணம் உலக பதவிக்காக வேண்டிய பதக்கலுக்காக வேண்டிய அல்ல, மாறாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். மற்றவரெல்லாம் அவரை நெருங்கினால் நமக்கு அந்த நோய் என்பதாக நினைத்தார். ஆனால் இஸ்லாமிய சமூகம் அவரை தொட்டு அடக்க முடியாது சொன்னால் காரணம் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். அல்லாஹ் நம்முடைய இருக்க என்பதாக எண்ணத்தை கொண்டு மக்களுக்கு உதவி செய்தார் என்பத செய்தியை பார்க்கிறோம். அதே போல் சற்று சில நாட்டுக்கு போவதாக டெல்லியிலே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டபோது அதுக்கு அருகாமையில் இருந்த மெத்தை கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தன் எடுத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கில் செலவாகக்கூடிய அந்த மெத்தையை போட்டு அனைவரையும் காப்பாற்றினார். அதற்கு முன்னதாக அவர் கூறிய வார்த்தை, சிலர் இறந்து விட்டார்கள், முழுவதுமாக காப்பாற்ற முடியும் என்பதாகத்தான் வருத்துவதாக. அப்படியானால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்காக செயல்பட்டவர்கள். எனவே அல்லாஹை முன்னிறுத்தி நாம் செயல்படும் என்றுதான் நமக்கு மத்தியிலே மனிதநேயம் என்பது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே உலகில் வாழக்கூடிய நாம் மனிதநேயத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலகை தூரமாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி நமக்கு உதவி செய்வான் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு மத்தியில் கொண்டு